பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் இன்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونجيناه ولوطا إلى الأرض التي باركنا فيها للعالمين صدق الله العلي العظيم. நாம் அவரையும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் லூத் நபியையும் காப்பாற்றினோம். அகிலத்தாருக்கு வளமிக்கதாக நாம் ஆக்கிய பூமியில் அவர்களை சேர்த்தோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெரும் நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றி அவர்களை ஷாமுக்கும் பக்கம் அனுப்பி வைத்தான். அவர்களை ஷாமுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்தான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் நபியும் நாம் காப்பாற்றினோம் என்று சொல்கிறான். லூத் நபி எதிலிருந்து காப்பாற்றினான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் பார்ப்போம். லூத் நபினா யாரு, இவங்க எதோட சம்பந்தப்படுகிறார் என்று சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் ஆசர், அவருக்கு 3 ஆண் குழந்தைகள். 3 ஆண் குழந்தைகள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொருத்தர் ஹாரான், இன்னொருத்தர் தோரா. மொத்தம் 3 பேர் உண்டு. அந்த ஹாரானுக்கு பிறந்தவர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹாரானுக்கு பிறந்தவர்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ஆசருடைய பேரப்பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரருடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரருடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியா இருக்கும்போது இவர் நபியா அனுப்பப்பட்டார்கள். லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியா இருக்கும்போது இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் தாரியால, ஒரு நீண்ட வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூத்த மனைவி சாரா அம்மாக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது என்று ஒரு சுப செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, யார் மலக்குமார் மூலமா மனித உருவத்தில் அனுப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப செய்தி சொல்லிட்டு அவங்கள கிளம்புவாங்க. எங்க கிளம்புறீர்கள் கேட்ட நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, அந்த மலக்குமார் சொல்வார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அழைக்கிறதுக்காக நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் போறோம் அப்படின்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக இருக்கும் போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று நமக்கு தெரிகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன்ல அந்த மக்கள் கொடுத்த அந்த பிரச்சனையினால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நெருப்பு கொண்டு சோதனை செய்யக்கூடிய நேரத்தில், அங்கிருந்து அவர்கள் புறப்பட நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாத்தையும் அழைச்சி வந்தாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அழைச்சிட்டு நேரம் இங்க வந்து ஷாமுக்கு வருவாங்க. அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், நாம் அவரையும், யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் லூத்தையும் காப்பாற்றினோம், அகிலத்தாருக்கு வளமிக்கதாக நாம் ஆக்கிய பூமியில் அவர்களை சேர்த்தோம். அகிலத்தாருக்கு வளமிக்க பூமினா என்ன பூமி, அது எந்த நாடு அப்படின்னு சொன்னா சிரியா. அங்கதான் அல்லாஹ் தஆலா வளமிக்கதாக ஆக்கியிருக்கிறான். என்ன வளமிக்கதாக ஆக்கிறான், உலகத்துல குறையக்கூடிய ஒவ்வொரு நாட்டோட நிலப்பகுதியும் நல்ல விளைக்கணும். உலகத்துல மற்ற நாடுகளில் குறையக்கூடிய ஒவ்வொரு நிலப்பகுதியும் அங்கு சேர்ந்து விரிந்து விடும், சிரியால போய் சேர்ந்து விடும். இப்ப கடல் உள்வாங்கதா இல்லைங்களா, கடற்கரை உள்வாங்கதா இல்லைங்களா, அது உள்வாங்கும் போது அது அந்த நீர் பகுதி ஆச்சுன்னா அது அங்க என்ன செய்யும், சிரியால அது வந்து நிலப்பகுதியா மாறிடும். அப்போ உலகத்துல ஒவ்வொரு இடம் சுருங்க சுருங்க அந்த நிலப்பகுதி என்ன செய்யும், விரிவடைந்து கொண்டே இருக்கும். அந்த சிரியாவில் அந்த நிலப்பகுதி குறைந்து விட்டால் பலஸ்தீன்ல அது நிலப்பகுதி சேர்ந்து விடும். சிரியா நாடு, அங்க உள்ள நிலப்பகுதி தான் மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படக்கூடிய மஹ்ஷருடைய பூமி. உலகத்திலே மக்கள் எல்லாம் வாழ்ந்த பிறகு, மௌத்தான பிறகு, இந்த உலகமே அழிக்கப்பட்ட பிறகு மறுமையை அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்ல ஒன்று சேர்ப்பான்னு சொல்றோமா இல்லையா, அந்த மஹ்ஷருடைய பூமி தான் சிரியாவுடைய பூமி, ஷாமுடைய பூமி.
அப்ப இந்த உலகத்துல மனுஷருடைய பூமியை பார்க்கணும்னு சொன்னா, மறுமை நாள்ல மனுஷருடைய பூமியை பார்க்கணும்னு சொன்னா ஷாம பார்த்தாலே போதுமானது. அதுதான் மனுஷர் மைதானத்துடைய பெருவெள்ளம். அப்ப அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். முதல்ல பரக்கத்துனா நாம என்னன்னு விளங்கிக்கணும். பரக்கத்துனா என்ன நாம விளங்க. பரக்கத்துல என்ன? 1 10ஆக மாறுவது, 10 100ஆக மாறுவது, இதுதான் பரக்கத்தா? இது என்ப பரக்கத்து அல்ல. பரக்கத்து என்று சொன்னா நம்ம நான் அத்தனையும் அது மூலம் நடக்கணும். குறைந்த வருவாய் தான், குறைந்த வருவாய் தான். அந்த குறைந்த வருவாயை கொண்டு பல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த பரக்கத்து என்பது. நமக்கே வழங்கு, நமக்கு நம்ம தெரியும். நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பான், நினைச்சு கூட பார்க்கல. இப்பெல்லாம் நடக்கும் தானே, ஆனா நடந்துகிட்டே இருக்குது. சொல்றோமா இல்லைங்களா? நேற்று வந்த வருமானம், அந்த வருமானத்தை வச்சு பார்த்தா அது செலவாகுனா நான் எல்லா காரியம் நல்ல முறை நடந்திருக்கு. இப்படி ஒரு மன திருப்தி வருமா? இதுதான் பரக்கத்து. இதானுங்க பரக்கத்து. மற்றபடி நாம போட்ட பணம் அது டபுள் ஆகுறது. கால் எஞ்சி பார்க்கும்போது, கல்லாப்பிடி திறக்கும் போது அது நிறைய குட்டி போட்டிருக்கும். அந்த இது அது இல்ல பரக்கத்து என்பது. அப்ப பரக்கத்து அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். அந்த பூமியில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்க நபியாக அனுப்பப்பட்டார்கள்? நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜோர்டான் நதிக்கரை ஓரமா இருக்கின்ற சதூம் என்ற இடத்தையும் அதை சுற்றி உள்ள மக்களுக்கு, கிராமத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா டெட்சின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? சாக்கடல் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த சாக்கடலுக்கு அது பகுதி சுத்தி இருக்கின்ற பகுதிக்கு தான் அவர் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினோம் என்று சொல்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிலிருந்து காப்பாற்றினார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாய மக்கள் கொஞ்சம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவர்கள், ஒரே பால் உணர்ச்சியில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்கள். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி பார்த்தார்கள், இதிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள், இது மிகப்பெரிய தவறான விஷயம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். அந்த சமுதாய மக்கள் விடுவ மாதிரி தெரியல. கடைசியில ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சமுதாய மக்களை சோதிப்பதற்காண்டி மலக்குமார்களை அனுப்பி வைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களை எங்க அனுப்பி வைக்கிறான்? ஜோர்டானுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த டெட்சி அந்த பகுதியில் மக்களுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப அவர்கள் ஆண் உருவத்தில் வந்தார்கள். அவர்களை தொட நேரத்தில் தான் சொன்னார்கள், இவர்களை விட்டுருங்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்களை விட்டுருங்கள், இவர்களை தொட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சாபத்துக்கு ஆளாவீர்கள். ஆனா அந்த மக்கள் கேட்கல. எல்லா ஆண்களையும் பழகுவது போல அந்த ஆண் உருவத்தில் வந்த மலக்குமார்கள் தொட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மலையை இறக்கி, அவர்களை கல்மலை இறக்கி அவர்கள் என்ன செய்தார்? சாகடித்தார். அப்ப அவர்கள் என்ன, அந்த அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு சோதனை கொடுத்தான்? மழை தண்ணி வந்தா பரவாயில்லை, மேகத்திலிருந்து தண்ணி விழுந்தா பரவாயில்லை, மேகத்திலிருந்து கல்களா வந்து விழுந்துச்சுன்னா அவர்களை நாம் என்ன செய்யும்? அந்த கல்மலையை இறக்கி அவர்களை என்ன செய்த நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி தருகின்றான். அப்ப இந்த கல்மலை பொழிந்த அந்த தவறில், அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கல்மலை பொழிவதிலிருந்து பாதுகாத்தான். ஆக இந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை ஏற்று நாம நடப்போம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா பல இன்னல்களிலிருந்து பாதுகாப்பார். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை அடிப்படை நடந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களை பலதரப்பட்ட நிலையிலே அவளை பாதுகாத்திருக்கிறான். அதே அல்லாஹ் தான் இப்பொழுதும் இருக்கிறார். நாமும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தின் அடிப்படையிலே முழுமையான முறையில் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் நம்மையும் பாதுகாப்பான் பலதரப்பட்ட சூழ்நிலையில் இருந்து என்று இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி
ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.